இன்னைக்கு நம்ம பேச போகிற கேரக்டர் உங்களில் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான கேரக்டர் 02 ஃப்ரம் டார்லிங் த ஃப்ராங்க்ஸ். ஆக்சுவலாக இந்த ஆனிமி சீரிஸ் நான் எப்படி பார்க்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா, பேஜ் ஆரம்பிச்ச புதுசில் ஒரு ஃபாலோவர் டெய்லியும் வந்து இந்த ஆனிமி சீரிஸை பார்த்து ரிவ்யூ சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அவர் கூட நான் வந்து அடிக்கடி பேசிக்கிட்டு இருந்தேன். லிட்டரலாக எனக்கும் அவருக்கும் ஒரே டேஸ்ட் தான் ஆனிமி பார்க்குறதுல. ரெண்டு பேரும் ஒரே ஜானர் தான், ரொம்ப விரும்பி பார்ப்போம். ஸோ அப்படி இருந்த மனுஷன் டெய்லியும் இந்த ஆனிமி சீரிஸ் எனக்கு சஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால சரி அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்போமே அப்படின்னு அவர்கிட்டயே நான் கேட்டேன். அப்படி என்ன தான் ப்ரோ அந்த ஆனிமி சீரிஸில் இருக்குது, டெய்லி நான் பார்க்க சொல்லி ரிவ்யூ கேட்குறேன் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார், 02 டார்லிங்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னேன். ஒரே ஒரு தடவை மட்டும் கேளுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ இந்த ஆனிமி சீரிஸ் எனக்கு வந்து ஆனிமி சீரிஸாக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு இன்ட்ரோ ஆகல. 02 அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வச்சு மட்டும் தான் எனக்கு இன்ட்ரோ ஆச்சு. அண்ட் இந்த ஆனிமி சீரிஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களில் எத்தனை பேர் அதில் வர ஹீரோ கேரக்டர் நீங்களே ப்ளே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணிருக்கு. ஐ மீன் எப்படி கேட்குறேன் அப்படின்னா, 02 கூட ஹீரோ இருக்கும் போதெல்லாம் அந்த இடத்துல நான் இருந்திருந்தா எப்படி தெரியுமா இருந்திருக்கும் அப்படின்னு எவ்வளோ பேர் ஃபீல் பண்ணீங்க, கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த 02 கேரக்டர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நேற்று என்னோட ப்ராட்காஸ்ட் சேனலில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். அதுக்கு ஒருத்தர் அழகாக ரிப்ளைவும் பண்ணியிருந்தார். அந்த ரிப்ளை என்ன அப்படின்னா, Vulcan/007 அப்படிங்கிற ஒருத்தரோட கமெண்ட் தான் அது. 02 ப்ரோ, நான் ஒரு நார்மல் ஆனிமி கேரக்டராகவே பார்க்கல. அவள் லைஃப்பில் நிறைய பெயின் இருந்தது, ரிஜெக்ஷன், லோன்லினஸ், மான்ஸ்டர்னு பேர். பட் ஸ்டில் அவள் ஒரு நாள் லவ் பண்ண கற்றுக்கிட்டா, ஃபுல் ஹார்ட் கொடுத்தா. அவள் போல்டாக இருந்தாலும் மனசுக்குள்ளே ரொம்ப சாஃப்ட் தான். ஹர் ஃபீலிங்ஸ் வர் ரியல், எஸ்பெஷலி தி லவ் அண்ட் தி சாக்ரிஃபைஸ். எண்ட் ஆஃப் தி டே ப்ரோ, அவள் சொன்னது ஒன் திங், நம்ம யாராக இருந்தாலும் லவ் டிசர்வ் பண்ணணும். லாஸ்ட்லி அவள் டார்லிங்னு கூப்பிட்ற டோன் நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலாக நீங்கள் இப்போ சொல்லுங்கள் கைஸ், இந்த 02 கேரக்டர் உங்களுக்கு ஏன் பிடிச்சிருந்துச்சு அண்ட் இந்த கேரக்டர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.